நான் ஒண்ணும் காரணம் இல்லாம உங்களை லெட்டர் போட்டு வரவழைக்கல. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? இந்தாவில் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சுமத்தி மாதிரியா தான் இருப்பான்னு சொன்னியே, சுமத்தியே தான் யாவா? அவசரப்படாதீங்க. அவோ என் அண்ணன் வீட்டு மேனேஜர் சம்சாரம். ஐயோ டைரக்டர், உன் மண்டையில புகை பூந்துருக்கியா? மண்டையில புகை எப்படி போகும்? இருக்கிறத எங்க வெளியே விடுற நீ? ஓ மேனேஜர் சம்சாரமும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல, சுமத்தியே தான். நான் ஒண்ணு செய்தா, நான் வேணா சுமத்தின்னு கூப்பிட்டு பாக்கட்டா? அவ திரும்பி பாக்குறாளான்னு பாக்கலாமா? புருஷன் காதுல விழுந்தது, நம்மளெல்லாம் மரத்துல கட்டி வச்சாங்க. ஏயா ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க? வாங்க. எவ்வளவு விலை கொடுக்கணும்? இந்த ஜம்பு பயிலுக்கு அவசர ஆத்திரமே தெரியாது. போன இடம் தான். என்னையா பண்றது? ஒண்ணு செய். நான் நிம்மதியா இருக்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு இந்த அகழியில குதிச்சு தொலை. செய்யலாமே. என்னையா அந்த பொண்ணை எப்படி கூட்டிட்டு வருது? படத்தை எப்படியா முடிக்கிறது? மாட்ட சாட்டமா உடம்ப வளர்த்து வச்சிருக்கிறேன். நேரா வீட்டு உள்ள பொந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு வந்துருவேன். திடீர்னு அவன் புருஷன் வந்துட்டா எப்படி ஓடுறன்னு தான் யோசிக்கிறேன். எப்போ இதை ஊனிக்கா பாத்துட்டு நீ போய் தூக்கிட்டு வாங்க. நீ கொடுத்த 100 ரூபாய் அட்வான்ஸுக்கு பொண்ணை வேற கடத்திட்டு வருவாங்க. ஐ ரெஃப்யூஸ் டு டைரக்ட். அப்படிதான் சொல்லுவாரு. இங்கதான் இருப்பாரு. கம்னு உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லன்னு எனக்கு தெரியா. அதனால்தான் பரமானந்தம் பிளானோட வந்திருக்கான். ஜம்பு இப்ப வரப்போறான் பாரு. ஒரு 500 ரூபாய் தள்ளி. 500 1000 தரேன். கொடுத்தாதானையா? சார், இவங்கதான் அடியாளுங்க. பக்கத்து ஸ்டேட்ல வேலை செய்யறவங்க. இவன் பேர் மதுரை வீரன், இவன் பேர் சங்கிலி. வேற யார் கேட்டது விஷயத்தை முடிச்சான்னு? இவன் தான் தலைவன். தலைவனா? வாங்கண்ணே. என்ன முகத்துல விட்டு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. விளையாட போது இந்த பையன் கத்தியால குத்தி விட்டான். அவ்வளவுதான். விளையாட்டுலயே கத்தி விட்டா? ஆமா, சரியான ஆள் தான். இந்த பாருங்க, ஜம்பு வீட்டை காட்டுமா. நீங்க உள்ள போகணும், வெளியே வரணும். ஆனா வர்றப்போ பொண்ணை தூக்கிட்டு வந்துடணும். நாங்க இந்த ஏரிக்கு மோட்டு மேல நிப்போம். கச்சிதமா முடிச்சிடும். எதுக்கும் பேசிக்கிட்டு நல்லது. ஆமா ஆமா. பணம் பேசுற? 500 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது. 1000 ரூபாய். எதையும் சரியா பேச மாட்டேன். அரை மணி நேரத்துக்கு மேலதான் 500 ரூபாய் நீங்க வாங்கிக்கங்க. எந்தையா? தர சரியா? ஜம்பு கொடுப்போம். சரி போங்க. வாங்கலாம். சும்மா சொல்லக்கூடாது பரமானந்தத்தை. டைரக்டர், நம்ம படத்துல ஒரு வில்லன் வேஷம் வருதுன்னு சொன்னீங்கல்ல, இவனையே போட்டா என்ன? அயோக்கிய பையன், திருட்டு பையன். அவன் மொழிய பாருங்க. குமார், அதுவும் வராடா. போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு சீக்கிரமா வாங்க. போங்க. ஆறுமுக தயாடு, வாங்கடா. சுந்தரியா யாரோ தூக்கிட்டு போறாங்க. உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தியா? எவ்வளவு நேரமா போயிட்டு நம்ம ஓடிடலாம். வா 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 வா.
யாரு இதை செய்ய சொன்னா? வந்து வந்து ஐயோ ஐயோ உண்மை சொல்லிடுறேன். சில ஆட்களுக்கு பணத்தை கொடுத்தோம் சொம்மையா, அவங்களாம் வருவாங்களா? ஏன் பிராணனை வாங்குற? அவனுக்கு தூக்கிட்டு வரலன்னா நான் தூக்கிட்டு வரையா? போயிட்டு வா. ஏண்டா ஜம்பு சார், மாசம் பிறந்தா நான் தானே உனக்கு சம்பளம் தரேன். இந்த ஆளுக்கு மசாஜ் போடுற? அடிக்கடி சில்லறை வெட்டுறாரு. வட்டி வேற மசாஜ் வேற. இந்த கையை முடி. ஏயா ஷூட் பண்றதுக்கே ஆள் வரல, இதுக்குள்ள ஆங்கிள் வேற பாக்குறியா? ஆங்கிள் ஒருவேளை ஆள் கிடைச்சிருச்சுன்னா அப்ப நான் ஆங்கிள் தேடிட்டு இருக்கோமா? சார், நம்ம அனுப்பிச்சாளுங்களா கட்டி போட்டுக்கிட்டு எவனோ இழுத்துக்கிட்டு வரான். நீங்க தான் மெட்ராஸ்ல இருந்து வந்தவங்களா? ஆமாப்பா. யார் நீ? Who are you? பணத்தையும் கொடுத்துட்டு உதவி வாங்குறேன். என்ன தைரியம் தான் எங்க எஸ்டேட் குள்ள வந்து எங்க பெண்களை தூக்க பாப்பீங்க? எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க சார். எங்க மேல எந்த விதமான தப்பும் கிடையாது. அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லி ஐடியா கொடுத்தது யார் தெரியுங்களா? எங்க ஒரு டைரக்டர். முதலாளியோட பிரதர். என்ன ஒண்ணு செஞ்சிடாத. ஐயாவோட பிரதர்? ஆமா ஆமா. நீங்க தான் உங்களுக்கு பணம் கொடுத்தோம் சத்தியமா கொடுத்தோம். இந்த பரம்ப கொஞ்சம் பின்னால மறைங்கோ. உண்மையை அக்கா பேத்து உங்க கையில கொடுக்குறேன். யாரு நீ? ப்ரொடியூசர். அப்படின்னா படம் முதலாளி. படம் அந்த சினிமா படமா? ஆஹா. என் பேரு பரமானந்தம். என்னைக்கு படத்தை ஆரம்பிச்சனோ அன்னைக்கே என்னுடைய ஆனந்தம் போயிடுச்சு. இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து என் படத்துக்கு மின்னல் வேகம்னு பேர் வச்சானுங்க. ரொம்ப டிலே, படமே முடியல. சுமத்தின்ற ஒரு பொண்ண கதாநாயகியா எங்க படத்துக்கு புக் பண்ணோம். பாதி படம் முடிஞ்சது. போன மாசம் 15ஆம் தேதி வெளிப்புற படப்பிடிப்புக்காக இந்த ஊர் வழியாதான் ரயில்ல போனோம். அங்க போய் ரயில விட்டு இறங்கி பார்த்தா ஹீரோயினை காணோம். நான் தான் பணம் போட்டிருக்கேன் சார். இடிச்சு போட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் உங்க சம்சாரம் நடிகை சுமதி மாதிரியே இருக்கிறான்னு சொல்லி டைரக்டர் எங்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதி எங்களை வரவழைச்சார். அந்த பொண்ணு சுமத்தி மாதிரி இருக்கிறான்னு நான் லெட்டர் எழுதுனேன். அதுக்காக பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னேன். நீங்க நல்லவரா இருக்கிறதுனால ஒரு அடியோட விட்டீங்க. நானா இருந்தா ஷூட் பண்ணிருப்பேன். வெரி பேட் பீப்புள், வெரி பேட் பீப்புள். ஐயோ பாத்தீங்களா சார், நேரம் பார்த்து காலம் வர்றாங்க. நான் படம் எடுத்தது உண்மை சார், சத்தியமா சார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அடே தம்பு ஆல்பத்தை காட்டுறா பாருங்க. இவதான் எங்க கதாநாயகி சுமதி. நல்ல பொண்ணு. எங்க போராத வேலை அவளை காணோம். இவளை எத்தனாம் தேதியில இருந்து காணோம்னு சொன்னீங்க? போன மாசம் 15ஆம் தேதி. போன மாசம் 15ஆம் தேதி. ஐயா, உங்க மேல தப்பு இல்ல. நான் தான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க தைரியமா ஸ்டேஷனுக்கு போங்க. நீங்க சொன்னது உண்மையா இருந்தா உங்க சுமதி உங்ககிட்டயே திரும்பி வருவா. மன்னிச்சிரு சுந்தரி. சாரி சுமதி. உன்னுடைய ஆட்டத்துக்கு என்னுடைய பாராட்டுதலை இப்படித்தான் தெரிவிக்க முடியும். மது, என் பேரை உச்சரிக்கிற யோகிதை உனக்கு வேணும்னா இனிமேல் என்னை ஏமாத்தாம உண்மையை சொல்லு. நீதானே என் பேசாம உண்மை சொல். யார்? மற்றவங்க யாரு நிமிர்ந்து பார்க்க கூட கூச்சப்படும்படியா நெற்றியில குங்குமத்தோட முகத்துல மஞ்சளோட கலங்கர விளக்கம் போல இருந்த என் சுந்தரியா? இல்ல லட்சக்கணக்கான ரசிகர்களின் சந்தோஷத்துக்காக, பாராட்டுக்காக உடல் அழகை காட்டி பிழைக்கிற நடிகை சுமதியா? என்ன மன்னிச்சிருங்க மது. மது, நான் சுமதி தானே? நான் உனக்கு என்ன தவறு செய்யறேன்? ஏன் என்னை இப்படி ஏமாத்துறேன்? ஆரம்பத்திலே உண்மை சொல்லியிருந்தா என்னுடைய கற்பனைகளை நான் இவ்வளவு தூரம் வளர்த்திருக்க மாட்டேன். உன் நடிப்பு திறனை உபயோகிச்சு ஒருத்தனுடைய சொந்த வாழ்க்கையில விளையாடுற அளவுக்கு துணிஞ்சிட்டீல்ல. மது, என் உள்ளத்தை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு என்ன தவறா நினைக்க வேண்டாம். நான் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்க கூடாதுதான். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன்.
நான் என்னன்னைக்கும் உங்க சுந்தரியாவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆமா மது, நான் எப்பவும் உங்க நிழலையே வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன். இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை இவனால தாங்கிக்க முடியுங்கிற தைரியம் தானே உனக்கு? இல்ல மது, மனப்பூர்வமான என் விருப்பத்தை தான் நான் சொல்றேன். எல்லா பெண்களையும் போல எனக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்த போதுதான் உங்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஏனோ தெரியல, இந்த இடத்துல நான் அடி எடுத்து வச்சதுல இருந்து என் பங்களாவை பத்தியோ எனக்கு இருக்கிற லட்சக்கணக்கான பண வசதியை பத்தியோ நான் நினைச்சு பார்க்க கூட விரும்புறதில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க அன்பு ஒண்ணு மட்டும் இருந்தா போதுங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். உன்னுடைய நம்பிக்கைக்காக என்னுடைய லட்சியத்தையோ குறிகோளையோ இழக்க நான் விரும்புகிறேன். நீ இதுவரைக்கும் என் வாழ்க்கையில குறுக்கிட்டது போதும். என் மனக்குமுறல் அதிகமாகிறதுக்குள்ள தயவு செய்து இங்கிருந்து போயிடும் பிளீஸ். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உயர்ந்த எண்ணத்தோட நான் தான் சுமதிங்கிறத மறந்துட்டேன். உங்களையே தெய்வமா நினைக்கிற ஒரு ஏழை பொண்ணா என்ன பாருங்க மது. உங்க சுந்தரியா என்ன பாருங்க. சுந்தரி, சுமதி, என் மனசு பாரத்துக்குள்ள இங்கேருந்து போயிடு. நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் சொல்றத கேளு. ஐயா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தயவு செய்து தலையிடாதீங்க. இவ என்ன நல்லா ஏமாத்திட்டா. எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். என் தம்பி டைரக்டர் சொன்னான். நான் வயசானவன், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தங்கமான பொண்ணுடா, அவ ஒன்னே விரும்புறா. ஏதோ நடந்து போச்சுது. நான் அவளை மருமகளா ஏத்துக்க காத்துக்கிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. துரை, அவசரப்படாதீங்க. மது, என்னை இந்த அமைதியான இடத்துல இருந்து நாடியோட இருக்கிற அந்த பட்டணத்துக்கு மறுபடியும் அனுப்பிடாதீங்க. என் மனநிலையை புரிஞ்சுக்கங்க. எனக்கு வாழ்வு கொடுக்க மது. மேற்கொண்டு யாரு எதுவும் பேச வேண்டாம். நான் என் மனசை மாத்திக்க முடியாது. பரமானந்தன் சார், உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். மறுபடியும் என்ன நடிக்க சொல்லாதீங்க. என்கிட்ட இருக்கிற பங்களா, பணம், என் சொத்து பூராவும் உங்க பேருக்கு எழுதி வச்சிடுறேன். தயவு செய்து என்னையும் மதுவையும் பிரிக்காதீங்க. மெட்ராஸ் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கொடுங்க. தேங்க்யூ. மது, தம்பி, நான் சொல்றத கேளுடா. இவ்வளவு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டாடா. துரை, நாங்கெல்லாம் ரொம்ப கேட்டுக்கிறோம். சுமதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. மது, மாமா போயிட்டு வரேன். சுந்தரம், போயிட்டு வரேன். சச்சு.